அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் கிச்சன் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்கிற முறை உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 கிலோ சிக்கன் மசாலாவுக்கு எடுக்கக்கூடிய மசாலா 1 கிராம் மல்லி, 1 கிராம் பிரியாணி இலை, 1 கிராம் சின்ன சீரகம், 1 கிராம் பெரிய சீரகம், 1 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கடல் பாசி, ஒரு அன்னாச்சி பூ, 1 கிராம் பட்டை, 1 கிராம் கிராம்பு. இது பெரிய ஏலக்காய். இது 1 கிராம் 1 கிலோவுக்கே 1 ஏலக்காய் தான் பொடி நுணுக்கிறதுக்கு நம்ம சேர்க்கணும். நிறையா சேர்த்தோம்னா சாப்பாடு டேஸ்ட் கிடைக்காது. இஞ்சி பூண்டு 50 கிராம் 100 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் 100 கிராம் 200 கிராம் 1 கிலோவுக்கு. அரை கிலோவுக்கு 100 கிராம் சேர்த்துக்கணும். கறி அரை கிலோ எடுத்துருக்கோம் சிக்கன் பிரியாணிக்கு. கொஞ்சம் நைஸில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கிண்டணும். அப்போ தான் மசாலா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெந்துருச்சு. பொடி வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கோம். தக்காளி 200 கிராம் எடுத்திருக்கோம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கோம் சாப்பாட்டுக்கு. இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வெந்துருச்சு. மல்லிச்செடி, புதினா, மிளகாய், தக்காளி நல்லா போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வேகணும். அரைச்சி பிரியாணி பொடி 1 கிலோ கரைச்சிருக்கோம். நம்ம இப்போ அரை கிலோ தான் செய்ய போகிறோம். அதனால் இதில் பாதி மட்டும் தான் நம்ம போட போகிறோம். மிளகா பொடி 1 ஸ்பூன் தான் போட போகிறோம். ஏன்னா பிள்ளைகளாம் சாப்பிட்றதுனால உரப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கிறதால நீங்கள் போட்டுக்கணும். இஞ்சி பேஸ்ட்டு அரை கிலோவுக்கு 25 கிராம் தக்கன தான் போடுறேன். 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு. ஒரு 1 கிராமில் கிராம் எடுக்கிறோம். 1 கிலோவுக்கு அரிசிக்கு. இது அரை கிராம் கிராம் மட்டும் தான் இதில் சேர்க்கணும். தயிர் 100 கிராம் சேர்க்குறோம். இது நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி மிளகா பொடி மசாலா எல்லாம் கரெக்டாக போட்டு கிண்டினா தான் இந்த அளவு நல்லா கரெக்டாக நல்லா சிகப்பாக நல்லா பிரியாணிக்கு நல்லா வரும். கறியை போட போகிறோம்.
இந்த கறி மசாலா பிடிக்கிறதுக்கு ஒரு 5-6 உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இந்த கறி தாளிச்சுட்டு வேவையில் இந்த மூடி போட்டு வேக வச்சா தான் நல்லா கறி வந்து நல்லா ஸ்டாஃப்டாக வேகும். கறி நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசம் நல்லா வருது. அரை கிலோ அரிசி வந்து இந்த கப்புக்கு 4 கப்பு வருது. அரை கிலோ அரிசி வந்து இந்த கப்புக்கு 4 கப்பு வருது. நம்ம அரிசி வந்து 1க்கு 1.5 எடுக்கணும். அப்படின்னா இதுக்கு வந்து 6 கப்பு தண்ணி எடுக்கணும். பார்த்து தண்ணி எடுத்துப்போம். தண்ணி கொஞ்சம் நொங்கு நிறைய வரும், அரிசி போடணும். இப்பயே எலுமிச்சம்பழத்தை விதை எடுக்கல. அரை கிலோவுக்கு அரை பழம், 1 கிலோவுக்கு 1 பழம் போடணும். மூடி வைக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு தண்ணி, அரிசி போடணும். உப்பு வந்து அரை கிலோ அரிசிக்கு கரெக்டாக. ரொம்ப கிண்டக்கூடாது, மூடிடும். முக்கால் பருவத்துக்கு இப்போ சாப்பாடு வந்துருச்சு. நம்ம இனிமேல் டம் போடணும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். டம் போடுறதுக்கு நைஸில் இருந்தாலும் மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்டியை வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ பிரியாணி வந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ பிரியாணி நல்லா பக்குவமாக நல்லா இருந்துச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி தொழிலாளர் தினம், உங்களுக்கு இல்லை எனக்கும் தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபேமிலியோடு நல்ல முறையாக ஆக்கி சாப்பிடுவோம். என்ஜாய் பண்ணுங்கள். இதை வந்து அடுத்த அடுத்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.